அப்பா, எல்லா பலகாரத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை, அம்மா ஒளிச்சு வச்சிருந்த இடமெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு கொடுக்காம தூக்கிட்டு வந்தாச்சு. இனிமேட்டு பொறுமையா உட்காந்து ஒண்ணு ஒண்ணா சாப்பிடுவோம். நல்லா இருக்கேடா. யாப்பா, நீங்களும் சாப்பிட்டு பாத்தீங்களோ? நல்லா இருந்துச்சாப்பா? நான் இப்போ வரைக்கும் முறுக்கு லட்டு மட்டும் தான்ப்பா சாப்பிட்டேன். இன்னும் சோமாசாலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நான் ஒன்னும் பலகாரத்தை சொல்லலடா மக்கு, நான் உன்னைய சொன்னேன். ஏன்பா, பலகாரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு தெரியாதா? ஏண்டா இப்ப ரொம்ப முக்கியம் பாரு, தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுதான் எனக்கு தெரியுமே. கீதா கிட்ட பேசுனியா? இல்லப்பா, அவளும் போன் பண்ணல, நானும் அடிக்கவே இல்ல. இப்படியே இருந்துச்சுன்னா எப்படி அவ உனக்கு கிடைப்பா? நீ இந்த பலகாரத்தை தூக்கி தின்னுகிட்டே இருக்க வேண்டியதான். இல்லப்பா. பேசாதடா, பலகாரத்துல திங்கிறதுலே குறியா இருப்ப. எனக்கு தெரிஞ்சு நீ கீதாவை ஒழுங்கா லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கீதா மேல உனக்கு வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான். இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நான் கீதாவை உண்மையாலுமே விரும்புறேன்ப்பா. அப்படியே இருந்திருந்தா இந்நேரம் கீதா உனக்கு போன் அடிச்சு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அந்த அளவுக்கு நீ கொண்டு வந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? எங்கடா யார் வீட்டுலடா பலகாரம் கொடுப்பாங்க, அதை சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லப்பா. வேற என்ன சொல்லு, அதுக்கு மேல ஏதாவது உனக்கு சொல்ல முடியுதா? அப்பா, நான் உனக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுத்தேன், அதை புடிச்சுக்கிட்டு தாவி தாவி நீ தான் மேல ஏறி வரணும். அதை விட்டுட்டு அப்பா தானே பண்ணாரு, அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, அப்பா கிட்ட ஏதா இருந்தாலும் பேசிக்குவோம், அடுத்தவங்க மூலியமா மேல வருவோம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா எதுவுமே நடக்காதுடா. இல்லப்பா, நான் அப்படிலாம் நினைக்கல. பின்ன நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. சரிப்பா, என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. பாத்தியா, திரும்பி என்கிட்டே கேட்குற. நீ தாண்டா முடிவெடுக்கணும் என்ன பண்ணணும், கீதாவை எப்படி நீ லவ் பண்ண வைக்கணும், நீ தான் முடிவெடுக்கணும். உண்மையாலுமே நீ திறமசாலியா இருந்திருந்தா முன்னாடியே உன்னை லவ் பண்ணியிருப்பாவ. அப்படி இல்லாதனாலதான் இந்த மாதிரி நீ பின்னாடியே தொங்க வேண்டியதா இருக்கு. புரியுதுப்பா எனக்கு. புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வாட்டி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? ஏதா இருந்தாலும் நீ உன் இஷ்டப்படி தான் பண்ணணும். நான் கட்டாயப்படுத்தி பண்றதுனால உனக்கு எதுவும் நிரந்தரமா இருக்க போறதில்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, இதுக்கு மேல நான் எதுவும் உனக்கு சொல்லி புரிய வைக்க போறதில்ல. உன்னோட லைஃப் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ நீ எதுவும் பண்ணலன்னா கீதாவை கண்டிப்பா வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஐயா அம்மான்னு சொல்லி அழுகுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமாப்பா, சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரிங்கப்பா. அந்த பலகாரத்தை கொடு. இந்தாங்க, நீ உன் வேலையை பாரு, நான் பலகாரத்தை சாப்பிட்றேன். ஆத்தி, பலகாரத்தை அவர் சாப்பிட போறாரா? அப்ப இம்புட்டு நேரம் பேசுனதெல்லாம் அந்த பலகாரத்தை வாங்கறதுக்காக தானா? டேய் மவனே, அதுக்காக ஒன்றும் இல்லடா. ஒழுங்கா நீனு கீதாவை கரெக்ட் பண்ற வேலையை பாரு. அப்படி இருந்தோம் அத்தை ஏன் என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறாங்க? மாமா கிட்ட நான் எதுவுமே சொல்லலை, அது தெரியாமல் நடந்துருச்சு. ஆனால் அத்தை ஏன் என்கிட்ட இவ்வளோ வெறுப்பை காமிக்கிறாங்கன்னு தான் தெரியல. நான் சின்னதாக ஒரு நல்லது பண்ணால் கூட எதையுமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்து சொல்லி காமிக்கிறாங்க. உண்மையாலுமே அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்னை நல்லா பார்த்துப்பேன், நீ தான் என்னோட பொண்ணு மாதிரி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. மாமாவும் அப்படி தான் இருக்காரு. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. என்னோட கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லி அழுகிறதுனே தெரியல. அம்மா கிட்ட சொல்கிறலான்னு பார்த்தா அம்மா கிட்ட சொல்லவே முடியாது. அப்புறம் அம்மா கோச்சிக்கிட்டு இங்கே சண்டைக்கு வந்துடும். நான் எப்படி தான் என் மாமாவை என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. ஏய் தேனு, அத்தை, என்னது ரூமு? என்னத்தை ஏன் என்னாச்சு? என்னடி ரூம் இப்படி வச்சிருக்க? ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணுவியா மாட்டியா? பாரு, நீயே பாரு, அங்கங்க குப்பையா கிடக்கு. இதெல்லாம் என்ன? டிவி அப்பப்போ துடைக்க மாட்டியா? ஓ ரூமை நீ தான் சுத்தமாக வச்சுக்கணும். உட்காந்துக்கிட்டு மேல் வலிக்குதுன்னு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உடம்பு வணங்கும்? வீடை சுத்தமாக வச்சாதான் லட்சுமி தேவி வருவாங்க. இதெல்லாம் நீயா கற்றுக்கிறது இல்லை? நான் வந்து டெய்லி உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இல்லைங்கத்த. அழகா தலை சீவி உன்னைய மேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, உன் ரூமையும் நீட்டாக வச்சுக்கணும். சரிங்கத்த. சரிங்கத்தன் மச மசம் நின்னா எப்படி? போய் எடுத்துட்டு வந்து விளக்க மாத்த கூட்டு எல்லாத்தையும் தொடச்சி வை, பளிச்சுன்னு இருக்கணும். நான் இல்லைன்னா அவ்வளோதான் போல இந்த வீடு. இதோ பண்ணுறேங்கத்த. ரூமா போட்டபடி அப்படியே வச்சிருப்பா போல. என்னதான் மைனி அப்படி சொல்லி கொடுத்துச்சோ தெரியல. ரூமை நீட்டாக வச்சுக்க தெரியல, என் வீட்டுக்கார்ட்ட மட்டும் போட்டு கொடுக்க மட்டும் நல்லா கற்று வச்சிருக்கா. மா, வந்துட்டியா? எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா என்னமோ மாதிரி பேசுற? ரூம் இப்படி நாஸ்திகடி பண்ணி வச்சிருக்காளே உன் பொண்டாட்டிக்கிட்ட, இதெல்லாம் சுத்தம் பண்ணு தோட அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டியா நீ? ஏமா? பின்ன ரூமு கிடக்கிற கலையை பாடுறா. ஆமா, அதெல்லாம் அவ பண்ணிருவாமா. ஆமா ஆமா கிழிச்சா. இப்ப நான் 2 போடு போடவும் வேகமா போய் விளக்கமாற எடுத்துட்டு வர போயிருக்கா. சொல்லிட்டிலம்மா, அவ பண்ணிருவா விடு. இப்படி நீ இடம் கொடுக்க தான்டா அவ உன் தலைமையில ஏறி உட்கார போறா பாரு. இப்ப என்னாச்சு உனக்கு? வந்தது வராதமா கத்திட்டு இருக்க. என்ன ஆகணும்? எல்லாத்தையும் தான் உன் பொண்டாட்டி நடத்தி வச்சுட்டாலே. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. டேய்,
கையலுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனா? ஆமாம்மா, நான் தான் சொல்லலையே. நீ சொல்லல, உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வைக்க வேண்டியதானே சொல்லக்கூடாதுன்னு. உன் பொண்டாட்டி நேரா என் புருஷன்ட்ட வந்து சொல்லி வச்சிருக்கா. அவர் வந்துட்டு தாம் தூம்னு கத்துறாது என்கிட்ட. யாரு, அப்பாவா? என்ன ரோட்ல போறவனையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இல்லைம்மா, என்னை தேடி ஏதோ விஷயம் சொல்லலான்னு வந்தா. அப்போ என் ரூமில் அப்பா இருந்திருக்காரு, அது அவளுக்கு தெரியல. அதனால நான் நினச்சிட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டா. நல்லா இருக்கேடா, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கதை சொல்றீங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? இப்போ நடந்ததை தான் நான் சொல்கிறேன். ஆமா, நீ நடந்ததை சொல்ற. ஆனா உங்க அப்பா எதுக்கு என்னைய திட்டணும்? என்ன, அப்பா திட்டுனாரா? என்னடா காதுல என்னடா விழுகலையா உனக்கு? வந்ததுல இருந்து அதை தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லையே, அப்பா எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இதை பற்றி தேவி கிட்ட நான் எதுவும் கேட்டு சண்டை போட மாட்டேம்மா அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்னடானா சண்டை போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்கிற. இரு, நான் அப்பாவே பிடிச்சி கேட்குறேன். இவன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டானா சின்ன பொண்ணு கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக தான் உன் அம்மா கிட்ட சண்டை போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இவன் திரும்பிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவான். இவனை விடக்கூடாது, சமாதானம் பேசிடணும். போடா போ, போய் உங்க அப்பாட்ட கேளு. கேட்க வேணாம்னு நான் சொல்லல, ஆனா திரும்பி வந்து என்கிட்ட தான் வந்து சண்டை போடுவாரு. அப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா சொல்ற? ஏற்கனவே நான் கையல் விஷயத்த சொல்லலன்னு சொல்லி அப்பா என்கிட்ட ரொம்ப கத்துனாரு. இப்ப வந்துட்டு உன்கிட்ட ஏன் சொன்னேன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு நீ போய் அப்பாட்ட கேட்கறேன்னு போய் நிக்கிற. அப்படியே நீ கேட்டாலும் உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? நான் எதுவும் சொல்லலடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்கிட்ட வந்து சண்டை போடுவாரு. எதுக்கு போய் தீபக் கிட்ட கேட்டேன்னு? உனக்கு அதுதானே வேணும், அப்பா என்னை திட்டணும். அம்மா அதெல்லாம் இல்லம்மா. அப்பனா நான் சொல்றதை கேளு. அவர் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் அதிகமா கோவப்படுறாரு. எதையும் சொல்ல விட மாட்டேங்கிறாரு. நம்ம தான் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. இங்க பாருடா, அவகிட்ட சொல்லாதது ஏன் தப்பு தான், அதை நான் பேசிக்கிறேன். இதுக்கப்புறமா தேனுகிட்ட கூட நீ சொல்லி வை. உன்னை அறியாம அம்மாவுக்கு தெரியாம கூட நீ எதையும் அப்பா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லி வச்சிருடா. அதுக்காக தான் நான் இப்போ உன் மேல கோவப்பட்டேன். நான் உன் மேல கோவப்பட்டது தப்புனா என்னை 2 திட்டு திட்டிடு. நான் பாட்டுக்கு செவனே இறந்துருவேன். திரும்பி போய் அப்பா கிட்ட எதையும் கேட்காத. இல்லம்மா, நான் எதையும் கேட்கல. இனிமே நானும் தேனுக்கிட்ட சொல்லி வைக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிடா, நீ ஒருத்தனாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். அப்புறமா இந்த தூசி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி வைக்க சொல்லு. அவன் வீட்டில் என்னதான் வேலை பார்க்குறா? அவ்வளோதானேம்மா, வீட்டை சுத்தமாக அவளை கழுவ சொல்லிடுறேன், போதுமா? ம், சரி, நான் வரேன். டேய், என்னம்மா? மத்தியானம் உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு தான் வைக்கிறேன். ஒழுங்கா சாப்பிட வீட்டுக்கு வந்துரு. கட்டியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆ சரிம்மா. மாமா. தேனு, ரூமெல்லாம் கூட்டி வச்சிரு, நல்லா தொடச்சிரு, சரியா? அம்மா வந்து பார்த்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்க மாமா. நான் போய் சாப்பிட்றேன், நீ தொடச்சி வச்சுட்டு வந்து சாப்பிடு. சரிங்க மாமா. உங்களுக்கு சாப்பாடு அம்மா எடுத்து வச்சிருவாங்க, நான் போகிறேன். சரிங்க மாமா. அத்தை வந்தாலே மாமா இந்த மாதிரி மாறிடுறாரு. அத்தை மனசில் என்னதான் இருக்கும்? இன்னும் தான் பையன் தான் கட்டுக்குள்ளார இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவரும் அதே மாதிரி அம்மா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்படி இருந்தால் எப்படி நான் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறது? ஏடுபட்ட பையன் இவெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்றான்? கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைய வேற கஷ்டப்படுத்துறான். இதை சீரியலா வேற எடுத்து போடுறாங்க. அவங்கள சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை, நாட்டில் நடக்காத இதையா எடுத்து போடுறாங்க. நம்ம ஏதோ நல்ல மாமியாரா இருக்க கண்டு ராஜும் சின்ராசும் நல்லபடியா இருக்காங்க. இந்த சீரியல்ல வர மாமியார்லாம் என்ன கொடூரமா இருக்காளுங்க. அப்பப்பா, அவங்க பண்றதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே பயமா இருக்கு. நம்மளாம் அந்த மாதிரி பண்ணுவோமா? நம்ம ஒன்றும் பண்ணாதப்பயே நம்மள வில்லிங்கிறாளுங்க. இந்த சீரியல்ல காட்டுற மாதிரி நம்மளாம் நடந்துக்கிட்டோம்னா அவ்வளோதான்ப்பா. அப்பத்தான் இங்கே தான் இருக்கா, போய் கேட்ட வேண்டியதான். வாடி. என்னடி கீதா, இன்னைக்கு வெள்ளனையே வந்துட்ட? தீபாவளின்ல, அதனால 2 நாள் லீவ் முன்னாடியே விட்டுட்டாங்க ஆஃபீஸில். அப்படியா? நல்லதா போச்சு. வா உட்காரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பத்தா. என்னடி கீதா, ஜவுளி எடுக்க போயிருந்தியோ? ஆமாம் அப்பத்தா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன். என்ன ட்ரெஸ் எடுத்த? எங்க அப்பத்தா கிட்ட காமி. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னடி கேளு. கீதா. என்னம்மா? என்னடி வெள்ளன வந்துட்ட? தீபாவளிக்குன்னு விட்டுட்டாங்கம்மா. அப்படியாடி, ரொம்ப சந்தோஷம். வீட்டு வேலை எங்கடா ஒத்த ஆளா செய்யறதுக்கு ரொம்ப முடியலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ பக்கத்தில் இருந்தால் ஏதாவது செஞ்சு கொடுப்பியன்னு கூட நினச்சேன். உனக்கு 100 ஆயுசடி. வா, அம்மாவுக்கு பாத்திரத்தை விளக்கி கொடுக்குறியா? அடியை. ஆட்ட, அவளை இப்பதான் களைச்சு போய் வந்திருக்கா. ஆசையா அப்பத்தா 2 வார்த்தை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி உட்காந்தா. அது பொறுக்கலையா உனக்கு? உடனே கிச்சனுக்கு வா, வேலையை செய்யன்னு கூப்பிட்டுக்கிட்டு கிடக்குற. இல்லைங்கத்த, தீபாவளி வேற வருது, வீடு முழுவதும் எல்லா வேலையும் இருக்குல்லத்த, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் நீயே பாரு.
ஏன் வேலை செய்யறதுக்கு மேல் வலிக்குதோ? அத்தை, எப்படியா இருந்தாலும் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி போக போற பிள்ளை தானே, இப்போ வேலை செஞ்சா என்னவா? என்னடி சும்மா எய்த்து பேசுற? ஒரு வாட்டி சொன்னா புரியாது உனக்கு? உனக்கெல்லாம் இந்த சீரியல்ல வர மாமியார் மாதிரி இருந்திருக்கணும். அப்ப நினைச்சிருப்ப, ஐயோ நம்ம அத்தையே பரவாயில்ல அப்படின்னு. நானா இருக்க கண்டு உன்னை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன். புள்ள பேச வரதையும் கெடுக்கிற, என்கிட்ட இருந்து என் பேத்தியை பிரிக்கலான்னு பாக்குறியா நீ? நீ சொல்லிடியா ராஜாத்தி, என்னமோ கேட்கணும்னு நினைச்சி. என்ன அப்பத்தா, நீ ட்ரெஸ் எடுத்தீல? யாருக்கு? எனக்கு தான். எதை சொல்ற? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தீல? ஆமா. அதுக்கு என்னடி, அந்த ட்ரெஸ் தான் உனக்கு பிடிச்சிருக்கோ? அதெல்லாம் இல்லை அப்பத்தா. அது எவ்வளோ ரேட்டு? ஏன் இவ திடீர்னு அதெல்லாம் கேட்குறா? என்ன அப்பத்தா மறந்துட்டியா? நான் வேணா அந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்துட்டு வரட்டுமா? அது எப்படி, என் பேத்திக்கு எடுத்ததை நான் மறப்பேனா? அப்போ சொல்லு. அது வந்து ஒரு 3000 சில்லரை இருக்கும். ஏன் அப்பத்தா, எந்த கடையில் எடுத்த? நம்ம கணேசன் ஸ்டோர்ஸில் தாண்டி எடுத்தேன். ஃப்ரெஷ்ஷு பீஸு நல்லா இருக்கும். ஏன்டி கீதா கேட்குற? நானும் அந்த கடைக்கு தான் போனேன். ஆத்தி, அது 1550 ரூபா தானே? கடைக்காரன் எதுவும் சொல்லியிருப்பானோ, இல்லை அந்த பீஸ் எதுவும் பார்த்துருப்பாளோ? ஒன்றும் புரியலையே. போய் பாத்தியா? என்ன சொன்னாவ? அந்த ட்ரெஸ்ஸோட விலை 1550 ரூபா தானா? என்ன நீ என்னடானா 3000 சொல்ற? ஏன்டி, நானும் அந்த கடையில் தானே எடுத்தேன். அங்கே உள்ள பையன் தாண்டி சொன்னா 3500 ஒருவேளை நான் ஏமாந்துவிட்டேனோ? என்ன அப்பத்தானே, நீ ஒழுங்கா சொல்லு. அடி ஏண்டி நீ வேற, நிஜமா தாண்டி சொல்கிறேன். அந்த கடையில் ஒருத்தன் வேலை பார்த்தான். அவன் தான் சொன்னான் அந்த பில்லு வந்து 3500 பாட்டி அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் காசு கொடுத்துவிட்டேனே. இப்போ பார்த்தா அது 1550 ரூபா தானா? அதுவும் ஃப்ரெஷ்ஷு பீஸு. ஒருவேளை வேற கடைக்கு நீ எதுவும் போயிருப்பியோ? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பீஸ் வந்து எந்த கடையிலையும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. ஐயோ, இப்போ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேனே. இப்போ எப்படியாவது நம்ம அழுது பிடிச்சி சமாளிச்சாதான் இவளுகளை நம்ப வைக்க முடியும். என்ன பண்ணாலும் இவளுக நம்மளை தான் கிண்டல் பண்ண போகிறாளுங்க. காசு நான் ஆட்டையை போட்டேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான். கீதா ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொல்லி விட்ருவா. அதுக்கு நான் காசு ஏமாந்த மாதிரியே இருந்துட்டு போட்டோம். 2 நாள் பேசுவாளுங்க. அதுக்கப்புறம் நம்மளே அதட்டி திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம். அடியே கீதா, நான் ஏமாந்து விட்டேன்டி. அப்பத்தா, ஆமாண்டி, நீ சொல்லும் போது தானே எனக்கும் புரியுது. அங்கே உள்ள வேலை பார்க்குறவே அப்பத்தான்னு சொல்லி வாய் நிறையா கூப்பிட்டு என்னை ஏமாத்தி விட்டாட்டி. எம்பிட்டு சொன்னேன்? 1550 ரூபா தான் அப்பத்தா. பாத்தியா, 2 மடங்கு டபுளா வாங்கிட்டாண்டி. நானும் அவன் பாசக்கார பையன், நல்ல பையன் நினைச்சு அவனை நம்பி காசு கொடுத்தேன். இப்ப பாருடி, ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கேன். என்ன அப்பத்தா நீ இப்படி ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்க? என் அம்மாவை அம்புட்டுக்குள்ள பேச்சு பேசுவ, வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது, ஏமாத்திருவாளு, அப்படியா இப்படியான்னு இப்ப நீயே ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்க? ஆமாண்டி, இப்ப நீ சொல்ல வந்தாடி எனக்கு ஒண்ணு புரியுது. இப்படி நான் என்னடி பண்ணட்டும்? வேற ஒன்றும் வழியே இல்லை. வா, அந்த கடையில போய் கொடுத்து மீதி காசை வாங்கிட்டு வந்துடுவான். ஆத்தி, செவனேன்னு போனவல்ல, நான் தான் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பவே என் மருமக கூப்பிட்டா வாடி விளக்கலான்ட்டு. அப்பவே விட்டுருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப என்னடானா சனியனை தூக்கி பனியன்ல போட்டு கணக்காயிடுச்சே. திரும்பியும் கடைக்காரன்ட்ட போய் ஏமாத்திட்டேன்னு போய் நின்னா அவன் காரி துப்ப மாட்டான். ஏண்டி கிளவி, நீ காசை அபேஸ் பண்ணிட்டு என் மேல பழைய போடுறியான்னு சொல்லிவிட்டானா? இதையும் எப்படியாவது அழுது பிடிச்சி சமாளிச்சிருவான். என்ன அப்பத்தா, போவோமா? வேணாண்டி. அப்பத்தா, 1500 ரூபா என்ன சும்மாவா வருது? ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு நீ உன் பாட்டுக்கு கடைக்கார பையன்ட்ட கொடுத்து ஏமாந்துட்டு நிக்கிற. அதே எங்க அப்பா விட்டு காசு, ஒழுங்கு மரியாதையா வரியா இல்லையா? ஏண்டி, நான் உன் அப்பத்தா தானே, என்னை எப்படிலாம் பேசலாம்பா? பின்ன போய் வாங்கிட்டு வரலன்னா வேணாங்கிற? அட ஏண்டி, நம்ம போனாலும் காசு கிடைக்காதுடி. அத்தை, என்னத்தை இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க? வாங்க போய் அந்த கடைக்காரனை சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு வந்துடுவோம். என்ன பண்றது, இவ பேச்செல்லாம் நம்ம காதுல வாங்கணும்னு இருக்கு. ஏன் அப்பத்தா அப்படி சொல்ற? அந்த தம்பி அன்னைக்குதான் கடைசி நாள் வேலையா, அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்பத்தா, நீங்க என்னோட அப்பத்தா மாதிரியே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தாண்டி நின்னா. இப்ப போய் அதே கடையில நம்ம போய் கேட்டோம்னா அந்த கடைக்காரன் நம்பி இப்படி தரமாட்டா. ஆக மொத்தம் போனதுதான். பரவாயில்ல, அவனாவது வச்சுக்கிட்டு விடுங்கடி. ஏங்கத்த, ஒரு 10 ரூபா நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. ஒரே வானத்துக்கும் பூமிக்குமா அப்படி குதிப்பீங்க. இப்ப 1500 ரூபாயை மட்டும் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ எதுவுமே பண்ணாம அமைதியா விட்டுருணுமா? அடியே ராஜு, நான் ஏதோ பிடிபட்டுட்டேன்றதுனால நீ இந்த அளவுக்கு பேசுறேன். இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு காலம் அமையாமையா போயிடும். அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.
அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதேடி. அவன் கேட்டான் சின்னம்மாவா இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி போயிடுவாண்டி. ஏய் கீதா, என்னைய மன்னிச்சிருடி. நீ சொல்லி தாண்டி எனக்கே தெரியுது. அப்போ உண்மையாலுமே அந்த பையன் தாண்டி என்னை ஏமாத்திருக்கா. ஆமா போ அப்பதான். அடுத்தவங்களை நல்லா வாய்க்கிலேயே பேசுறியே தவிர உன் விஷயத்துல நீ கோட்டை விட்டுற. என்னமோ பண்ணு. ஆமா, அந்த ட்ரெஸ் மட்டும்தானே அங்க எடுத்தது? மற்ற ட்ரெஸ் எல்லாமே அங்க எடுத்தது. அந்த ஒரு ட்ரெஸ் தாண்டி நான் உனக்காக அங்க எடுத்தேன். மற்ற எதையுமே நான் எடுக்கவே இல்லடி. நல்லா உன்னை ஏமாந்த கோழியா பார்த்து ஏமாத்திவிட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? இப்ப இவ வேறையா? ஏங்கத்த நீங்க மட்டும் இப்படி பண்றீங்களே, 1500 ரூபா, அது என் புருஷன் காசு. ஒரு காசு செலவு பண்ணா என்ன பேச்சு பேசுறீங்க? சும்மா போடி. நானே 1500 ரூபாய் இழந்துட்டேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். மேற்கொண்டு நீ வந்து என்னைய வேற ஊத்துறியா? ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு நீலி கண்ணீர் வேற வரீங்க. என் நிலைமையில நீ இருந்து பார்த்தாதான் தெரியும். என்னையவே நீ அதட்ட வரியா? போ போய் ஒழுங்கா சமையல பாரு போ. நம்மளா மட்டும் என்னென்ன பேச்சு பேசுற இந்த கிழவி. இவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். போயிட்டாளுகளா? அப்பாடா, எப்படியோ அழுது நடிச்சு 2 பேரையும் நம்ப வச்சாச்சு. ஒரு 2 நாளைக்கு அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருப்பாளுங்க. நம்மளும் நல்ல பிள்ளையாட்டமே இருந்துக்குவோம். கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாதான் அவர்களும் ஃபீல் பண்ணி விட்டுருவாளுங்க. இல்லைன்னா அவ்வளோதான், தலைமையில ஏறி உட்காந்துருவாளுங்க. எது எப்படியோ கடைக்கார மேல பழிய போட்டு தப்பிச்சாச்சு. இனிமேட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கணும்ப்பா.